ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யம் அச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रम् अकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। योगोशतं कनकशृङ्गमयं ददाति विप्राय वेदविदुषे च बहुश्रुताय पुण्यांश्च भारतकथां शृणुयांश्च नित्यं तुल्यं भवति तस्य चैव। நம் பாரத தேசத்தில் பெரியவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பல விஷயங்கள், பெரியவர்கள்னு சொன்னால் அந்த இடத்துல ரிஷிகள், ஆச்சாரிய புருஷர்கள், பக்திமான்கள் அத்தனை பேரும் கொடுத்துருக்கக்கூடிய கிரந்தங்களில் சாலச் சிறந்ததாயும் அப்பௌருஷேயம், யாராலும் இயற்றப்படாததாயும், தட் விச் இஸ் நாட் பீன் கம்போஸ்ட் பை எனி ஒன், அப்பேற்பட்ட அப்பௌருஷேயமாயும் அனாதியாயும் இருப்பது வேதம். அதனால்தான் ஆழ்வார் கூட பிரபந்தத்தில் வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் பாதம் பணிந்து, நல்ல வேதம் தெரிஞ்சிருக்கக்கூடியவர்களை அணுகுங்கள். அப்பேற்பட்ட வேதம் பயந்துடுத்து. வேதத்துக்கு என்ன சுவாமி பயம்னு கேட்டால், விபரீதார்த்தம் யாராவது கல்பிப்பாரா? முதல்ல ஒரு 5-10 நிமிஷம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் ஈஸியாகிடும், கவலைப்படாதுங்க. எல்லாம் முதல்ல டாப்பிக்கே ஸ்ரீ யக்ஷ பிரஷ்னம் இல்லையா? அதுவே பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, இது என்ன சுவாமி, இது எதுவும் புது டாப்பிக்காக இருக்குது. அதனாலே பல பேர் யோசிச்சுட்டு முதல் நாள் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, அப்புறம் அடுத்த நாள் வரலாமா வேண்டாமான்னு பார்க்கலாம்னு இல்லையே ட்ரையலில் விட்டுருப்பா. நீங்கள்லாம் இப்போ வந்திருக்க எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு, நன்னா இருக்குன்னு முதல்ல இப்போவே சொல்லிவிட்டேன், நன்னா இருக்கும்னு போய் சொல்லிவிடுங்க, இப்போவே மெசேஜ் பண்ணிவிடுங்க. ஒன்றும். ரெண்டாவது, வேதத்தில் வாக்கியங்கள் ரொம்ப கிரிப்டிக்கும்பா இங்கிலீஷில். அதாவது சில வாக்கியங்கள்லாம் எடுத்தால் இது என்ன சொல்கிறதுனே தெரியலையே சுவாமி, இப்படியும் அர்த்தம் வச்சுக்கலாமோ, அப்படியும் அர்த்தம் வச்சுக்கலாமோ, வேணாம் இப்படியும் வேணாம், 3வது விதமாக அர்த்தம் வச்சுக்கலாமோ, அப்படிங்கிற காரணத்தை வச்சுட்டு தான் நமக்கு இவ்வளவு ஃபிலாசபிஸ் வந்துடுது. அதே வாக்கியம்தான் உபனிஷத்துல அகம் பிரம்ம அஸ்மி அகம் பிரம்மாஸ்மி. அதே வாக்கியம்தான் தத்து துவம் அசி தத்துவம் அசி. இதே வாக்கியங்களை வச்சுட்டு ஆதிசங்கரர் அத்வைத்தம் அப்படின்னு ஒரு சித்தாந்தம் சொல்றதா உபனிஷதங்கள் சொல்றதுங்கிறார். இதே ராமானுஜரோ விசிஷ்டாத்வைத்தம் சொல்றதுங்கிறார். மத்வரோ அது துவைத்தம் தான் சொல்றதுங்கிறார். அதனால ஒரே வாக்கியம் தான். இப்போ அகம் பிரம்மாஸ்மிங்கிற வாக்கியம் இல்லை சுவாமி, அத்வைத்திகளுக்கு ஒரு விதமா, அகம் பிரம்மாஸ்மி வெர்ஷன் ஃபார் வைஷ்ணவாஸ் இஸ் டிஃப்ரெண்ட், கிடையவே கிடையாது. லோகத்தில் அத்தனை அண்டார்டிகாவில் இருந்தாலும், ஆர்க்டிக்ல இருந்தாலும், நார்வேல இருந்தாலும் ஒரே வாக்கியம் தான். ஆனால் அதே வாக்கியம் இடம் கொடுக்கறது, இட் கிவ்ஸ் அஸ் பிளேஸ், வெவ்வேறு அர்த்தங்கள் சொல்றதுக்கு. அதனால வேதத்துக்கு பயமா, ஒரு காலத்தில் வேதத்துக்கு பயம் வந்துடுத்து. இப்படிலாம் யாராவது விதவிதமான அர்த்தங்கள் சொன்னால் எது உண்மையான அர்த்தங்கிறது தெரியாம போய்விடுமோ. அதனால வேதம் என்ன பண்ணித்தான், என்னுள் இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் ஒழுங்காக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல இதிகாச புராணங்களை படிச்சுட்டு என்கிட்ட வாங்கும். பொதுவாக ஒருத்தர் சொல்றார், எனக்கு இந்து மதத்தை பத்தி எல்லாம் தெரியணும் சார். முதல்ல வேத கிளாஸ்ல உட்காந்துக்கிறார், ஒன்றும் புரியாது, ஏதோ 2 தெரிஞ்சது கூட மறந்து போலாப்புல இருக்கும். அதனால வேதத்துக்கு முதல்ல அவர் வரக்கூடாது, உபனிஷத்துக்கு வரவே கூடாது, பகவத்கீதைக்கு வரக்கூடாது. முதல்ல ராமாயணத்துல ஆரம்பிக்கணும், அடுத்தது பாகவதத்துக்கு போனோம், அடுத்தது பாரதத்துக்கு போனோம். இது 3 முடிச்சுட்டேன்னு வச்சுங்க. அப்புறம் ப்ரிப்பரேட்டரி எக்ஸாம், அதாவது நான் சுவாமி 6ஆம் கிளாஸ்ல படிக்கணும்னா ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒன்று எலிமெண்ட்ரி ஸ்கூலை மட்டும் நம்ம மட்டமாக பார்க்கவே கூடாது. ஏன் சொல்றேன்னு கேளுங்க, பல பேர் இன்ஜினியரிங்க்கு வந்துக்கிட்டோம் 3, 5 சேர்ந்து எண்ண ஆரம்பிச்சிருவா. சுவாமி இன்ஜினியரிங்லாம் படிச்சிருக்காரு,
நான் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு வந்தேன், நம்ம பெரிய வேறு இடத்துலாம் படித்து வச்சிருக்கேன், நம்ம பிள்ளைக்கு இவ்வளோ செலவழிச்சிருக்கோன்னு பார்த்தா ஆற்றுல எனக்கு ஃபியூஸ் போயிடுத்து, சரிப்படுத்து, நான் இதெல்லாம் நான் படிக்கலன்னு விட்டேன். ஃபியூஸ் எல்லாம் சரிப்படுத்துறதுலாம் நான் படிக்கல, பெரிய விஷயங்கள் எப்படி ராக்கெட் விடணும் அதெல்லாம் தான் படிச்சிருக்கேன், இதெல்லாம் நமக்கு தெரியாது, அன்றாடம் வாழ்க்கையான விஷயங்கள் தெரியாது. காரணம் என்னென்னா ஃபவுண்டேஷன் சரியாக இருக்க மாட்டேங்கிறது. அதாவது அந்த அடித்தளம்னு இருக்கு இல்லையா, ஒரு வீட்டுக்கு நம்ம போடணும்னாலும் G+1 G+2னா ஃபவுண்டேஷன் போடணும். அதே மாதிரி ராமாயண பாரதங்கள்லாம் ஒழுங்கா தெரிஞ்சால்தான் ஓரளவுக்கு பகவத்கீதை புரியும். பகவத்கீதைக்கு நான் முதல்ல போய் உட்காருவேன்னா ஒன்றும் புரியாது. கர்மயோகம் பர், ஞான யோகம் பர், பக்தி யோகம் பர் எல்லாம் முடிச்சுட்டு இல்லை சர்வதர்மான் பரித்தியஜ, அந்த பக்தி யோகத்தை விட்டு எங்கால வந்து சரணாகதி பண்ணும் பர், வேணும்னு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு இப்போ விடுறாரேன்னு தோணும். அதனால முக்கியமான விஷயம் என்னன்னா இதிகாச புராணங்களை ஒழுங்கா தெரிஞ்சுக்கணும். சரி, இதிகாச புராணங்கள்னு சொல்லும்போது இதிகாசங்கள் 2. ஒன்று ஸ்ரீமத் ராமாயணம், 2வது ஸ்ரீ மகாபாரதம். ராமாயணம் கொஞ்சம் சின்னது, வெறும் 24,000 ஸ்லோகங்கள் தான். அதுவே நமக்கு மூச்சு வாங்கி விடுறாப்புல இருக்கும் பாருங்க. 24,000 அப்படிங்கிறதே அவ்வளவுதான் நான் சொல்றேன். அப்படின்னா பாரதம் எவ்வளவு இருக்கணும்? சபாத லட்ச கிரந்தம், 1,25,000 ஸ்லோகங்கள் சேர்ந்தது ஸ்ரீ மகாபாரதம். ஓஹோ, இப்படி இருக்கோ, அதுக்கு ராமாயணம் தேவையில்லைன்னு தோணும் பாருங்க. ஆனா ஒரு விஷயம் கேளுங்க, மகாபாரதம் மாதிரி ஒரு உயர்ந்த கிரந்தம் கிடையாது. ஏன்னா மகாபாரதம் படிச்சால் அதுக்குள்ள ஒரு ராமாயணமும் அடங்கியிருக்கு. என்னன்னா திரௌபதியை வந்து ஜெயத்ரதன் அப்படின்னு துஷலையுடைய ஆத்துக்காரர் கடத்தின்னு போயிடுறான். திரௌபதி தான் அந்த காலத்துல மோஸ்ட் கிட்னாப்ட். அடிக்கடி யாராவது கடத்தின்னு போயிடுவா. இத்தனைக்கு அவளுக்கு 5 ஆத்துக்காராள். இன்னொரு கஷ்டம் பாருங்க. அதனால இது கடத்தின்னு போகும்போது மீட்டுன்னு வந்துடுறா. பீமனும் அர்ஜுனனும் மீட்டுன்னு வந்துடுறா. மீட்டுன்னு வந்த கையோட அவளுக்கு ரொம்ப வருத்தம். நமக்கு ஏன் சுவாமி, ஏற்கனவே கஷ்டகாலம், அவளை அவமானப்படுத்துறா, சொத்தெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு வந்திருக்கோம், இன்னும் அஜ்ஞாதவாசம் இருக்கணும், அதுக்குள்ள இவன் வந்து கடத்தின்னு போறான், என்னமான கஷ்டம், நம்மள மாதிரி கஷ்டப்பட்டவா லோகத்துல கிடையாது அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வரா. இப்போ மார்க்கண்டேயர் வந்து கதை சொல்றார், அப்படி இல்லப்பா, உங்களை விட தார்மீகனா இருந்தவன் ஒருவன் இருந்தான், அவனுக்கு ராமன்னு பேரு. அவனுக்கு அழகே வடிவெடுத்தவள், குணமே வடிவெடுத்தவளா இருந்தாள் மைதிலி ஜனகாத்மஜான்னு இருக்கக்கூடிய சீதை. அவளும் தான் கஷ்டப்பட்டா, அவளை ஒருத்தன் கடத்தின்னு போயிட்டான். அப்போ ராமாயணத்தை சொல்றார். முழு ராமாயணமும் அந்த மகாபாரதத்துக்குள்ள அடங்கியிருக்கு. இதே நான் ராமாயணத்துக்கு அப்படி சொல்ல மாட்டேன். ராமாயணத்தை சேவிச்சா ராமாயணம் மட்டும்தான் தெரியும், ஆனா மகாபாரதம் சேவிச்சா ராமாயணமும் தெரியும். இந்த இங்கிலீஷ், அதாவது மேத்ஸ்ல செட் சப்செட்னு உண்டு. செட் A is equal to 1 2 3 4, செட் B is equal to 1 2னா B is a subset of A பா. இது அதுக்குள்ள அடங்கி இருக்கும்பா. ராமாயணமும் மகாபாரதத்துக்குள்ள அடங்கியிருக்கு. சரி சுவாமி, இப்போ என்னங்கிற மகாபாரதம் வசதி, அதுலேருந்து ஒரே ஒரு விஷயம் தீர்க்கமாக தெரிஞ்சுக்கும். மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு ஒன்று இருக்குல்ல, வளவளவளான்னு ஒரு 15 நிமிஷம் பேசிவிட்டு இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், மகாபாரதத்து மேலே எந்த ஒரு தவறான கருத்தும் இருக்கக்கூடாது. பல பேர் என்னென்னா அது சண்டையை பற்றி சொல்கிறது, ஏதோ யுத்தத்தில் உட்காந்து சண்டையை போட்டா, யுத்தத்தில் உட்காந்து சண்டையை போட்டாங்கிறது ராமாயணத்துலேயும் தானே வருது. அந்த காண்டத்துக்கு பேர் என்ன? யுத்த காண்டம்னே பேர். கிட்டத்தட்ட 7500 ஸ்லோகம் ராமனும் ராவணனும் எப்படி சண்டை போட்டாங்கிற அதை மட்டும் சேவிக்கிறோம் இல்லையா? ஏன் மகாபாரதத்துக்கு அந்த வஞ்சகம் கிடையாது? மகாபாரதத்துல சொல்லாத கருத்தே இல்லை, அத்தனை இருக்கு. ஆயுர்வேதத்திலேருந்து தனுர்வித்தையிலேருந்து எல்லாம் இருக்கு. அந்த மகாபாரதம் பாரத பஞ்சமோ வேதா, 5வது வேதம்னு ஒன்று இருந்தால், 4 தான் இருக்கு, நமக்கு தெரிஞ்சு 4 தான் இருக்கு. ஒருவேளை 5வது வேதம்னு நமக்கு பட்டம் கொடுக்கறதுக்கு யாராவது தகுதி இருந்தால் மகாபாரதத்துக்கு கொடுத்துள்ளாமா. பாரத பஞ்சமோ வேதா, 5வது வேதம். வேதத்துல சொல்லியிருக்கக்கூடிய கருத்தெல்லாம் 5வது வேதமான ஸ்ரீ மகாபாரதத்துல அடங்கியிருக்கு ஆயிடுச்சு. மகாபாரதத்துடைய ஹீரோ யார்? இதுதான் சுவாமி, உங்க உபன்யாசத்துக்கு வரலாம்னு நினைச்சா அது பெரிய ப்ராப்ளம் என்னன்னு அப்பப்போ கேள்வி கேட்டுட்டு, ஏதோ 2 மணி சொல்லிட்டு போறீரா, உங்களுக்கு சம்பாவனை கொடுக்குறானா, எங்களுக்காக கொடுக்குறா, எங்களை உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீர். சூர்யாவது 1 கோடியாவது கொடுக்குறாரு, நீர் அதையும் குடிக்க மாட்டீங்க இல்லையா? இது யாரு ஹீரோ? பீஷ்மர். அடுத்தது பெரிய ரொம்ப இல்லை, பீஷ்மர் ரொம்ப நாள் வாழ்ந்தவர். அவருக்கு ஒரு பெரிய வரம் அந்த காலத்துல தெரியுமா? இச்சா மிருத்யுன்னு பேர். அவர் நினைச்ச போதுதான் மரணம் நடக்கும். இந்த வரங்கள்லாம் நமக்கு இல்லைன்னு சந்தோஷப்படணும் இல்லையா? இப்படி இல்லை இருந்துட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோ, இச்சா மிருத்யு எல்லாருக்கும் பகவான் கொடுத்துற. நீங்கள் நினைத்த போது மரணம் ஏற்படும் அப்படின்னா கம்பெனிக்காரன் பென்ஷன் கொடுத்தே காலி ஆயிடுவான் இல்லையா? சம்பளத்தை விட பென்ஷன் தான் இதுல ஜாஸ்தி. அதனால இப்ப யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப வருஷம் இருக்கும்னா ஆத்துல ஒருத்தி இருக்கா, மாட்டு பொண்ணும் பிள்ளை இருக்கார், ஒருத்தர் இருக்கார் ரொம்ப வயசானவருக்கு இச்சா மிருத்யு வரம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வருஷமா இருக்கார். வரவா கேட்குறா, இவர் யாரும், ஐயோ ஏன் கேட்குற,
7 தலைமுறைக்கு முன்னாடியிலேருந்து இவருக்கு இச்சாமிருத்தி வரம் இருக்கு, இருந்துகிட்டே இருக்காரு. யாருன்னே முதல்ல தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ தர்ப்பணங்கள்லாம் பண்ண வரும்போது அந்த வாத்தியார் சுவாமிக்கு தெரியறது நம்ம தாத்தா பேர் என்ன நமக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன ஏதோ பேர் இருந்ததே, இது நல்ல பேரா இருக்குமே, அது பியூட்டிஃபுல். இங்கிலீஷ்ல என்னன்னா வாட் இஸ் எ குட் நேம் அப்படின்பா. ஏதோ குட் நேமா தான் இருந்திருக்கோன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால இச்சாமிருத்தியும் நமக்கு இல்லை, அவருக்கு இருந்தது. ரொம்ப வருஷம் இருந்தார். சரி, அவர் ஹீரோவா அப்படின்னு பார்த்தா அவர் ஹீரோ மாதிரி மரணம் அடையலை. நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய வருஷம் வாழ்ந்தார். விஷ்ணு சஹஸ்ரநாமம்லாம் நமக்கும் சொல்லி இல்லையா, அவரை பார்த்து தானே நம்ம யுதிஷ்டன் கேள்விலாம் கேட்டார். கிமேகம் தெய்வத்தம் லோகே கிம் வாப்பியேகம் பராயணம். எந்த இடத்த போய் கேட்கிறார் பாருங்களேன். நல்லா ஐசியூல உட்காந்து அவர் படுத்துட்டு இருக்கார், உடம்பெல்லாம் அம்பு, உட்காந்து கிமேகம் தெய்வத்தம் லோகேங்கிறார் இல்லையா. அவர் பதில் சொன்னார். ஏன்னா பகவத் நாமா சொன்னால் வலி தொலையும், அதனால அவர் சொன்னார். இருக்கட்டும். ஆனா அவருடைய மரணம் அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இல்லையே. அம்பு படுக்கையில எல்லாம் உட்காந்து படுக்க வச்சு ஆக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மாதிரி, அதாவது நன்னா இருக்கு. இது அம்பெல்லாம் அப்படியே ரத்தம் வடிகிறது போட்டு. அதனால அவர் ஹீரோவான்னு கேட்டால் நமக்கெல்லாம் ஹீரோ மெட்டீரியல் எப்படி இருக்கணும்னா அப்படியே ஜாலியாக பாகுபலி மாதிரி ஒரு பெரிய இதெல்லாம் சுமந்துட்டு ஒரே இதெல்லாம் அடிச்சுன்னு அப்படி ஸ்டைலாக இருக்கணும். அதனால பீஷ்மர் பாவம் நல்லவர், ஹீரோலாம் கிடையாது. அடுத்தது வேற நெக்ஸ்ட் சாய்ஸ் ஒன்று சொல்லுங்க, யுனானிமஸாக ஏதாவது சொல்லுங்க. ஜிஎஸ்டி கூட நம்ம பாஸ் பண்ணிட்டோம், நீங்கள் என்ன இப்படி சொல்ற? என்னது? யுதிஷ்டர், அப்புறம் கிருஷ்ணர். சரி, கிருஷ்ணர் அவர் சூப்பர் ஹீரோ. ஏன் கேளுங்க, ஹீரோன்னா என்ன? எல்லா பெண்களுக்கும் பிடிக்கணும் ஃபர்ஸ்ட், அதுதானே ஹீரோன்னா என்ன இல்லையா. அவருக்கு ஒரு ஃபேன் கிளப்லாம் ஆரம்பிச்சு தளபதி தலைவா இதெல்லாம் போட்டு அது பெரிய ஆளா இருந்தார் கிருஷ்ணர். அவர் மேல மோகிக்காதவாளே கிடையாது. திருக்குடந்தை ஆண்டவன்னு ஒரு ஆச்சாரியன் எழுதியிருந்தார். மகாவித்வான், உபன்யாசம் ரொம்ப நன்னா பண்ணுவார். அவரை மாதிரி பண்ணா நன்னா இருக்கும். அதனால திருக்குடந்தை ஆண்டவன் ஒரு விஷயம் சாதிப்பார். ஒரு ஐதிஹ்யம்னா இங்கிலீஷ்ல அனெக்டோட்னு பேர். அனெக்டோட்னா என்ன? ஐதிஹ்யம். இப்படி மாற்றி சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். ஏன்னா பல பேர் என்ன இங்கிலீஷ்ல சொன்னா தமிழ்ல கேட்பா, தமிழ்ல சொன்னா நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க அப்படின்பா. மாற்றி சொல்லிட்டு இருக்க வேண்டியது. அதனால அவர் ஒரு விஷயம் சொல்வார். என்னன்னா, யசோதை வளர்த்து வந்தாள் கண்ணனை. தாயே யசோத, பியூட்டிஃபுல் லேடி இல்லையா. கிருஷ்ணரை வளர்த்தவளாச்சே. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிர்த்து வளர தரிக்கிலான். லக்கி லேடி இல்லையா. கிருஷ்ணருடைய சேஷ்டிதங்கள் எல்லாத்தையுமே அனுபவிச்சாலே. யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்? தேவகி கூட கிடைக்கலையே சுவாமி. போன வருஷம் அதை தானே பார்த்தோம், கிருஷ்ண சரித்திரம். யாரும் தலையே ஆட்ட மாட்டேங்கிறான். இதே இடத்துல சொன்னாப்புல எனக்கு ஞாபகம். அதனால அதுதான் பெரிய அட்வான்டேஜ் எங்களுக்குலாம். என்னன்னா கேட்க மறக்கிறது பாருங்க. அதே டாபிக்கை சொன்னாலும் அப்படி இல்லை. நீங்கள்லாம் ரொம்ப ஸ்மார்ட், நீங்க பிடிச்சிருவேள். மற்ற ஊர்க்காராளை பத்தி சொல்றேன். அதனால யசோதை ரொம்ப லக்கி லேடி. அந்த யசோதை கிருஷ்ணரை வளர்த்து வந்தாள். அதே ஊர்ல அதே கிராமத்துல ஆயர்பாடியில இன்னொரு பெண்மணி, அவளுடைய ஃப்ரெண்டு பங்கஜம்னு வச்சுக்கோங்களேன். பங்கஜத்துக்கு ஒரு பிள்ளை. கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்தில் ஒரு ஆண்மகனாக பிறந்தால் ஒரு பெரிய துர்பாகியம், கல்யாணமே ஆகாது. ஏன்னா எல்லா பெண்ணும் கிருஷ்ணரை தான் கல்யாணம் பண்ணி பேங்கும். அதனால பாவம் எல்லா பிள்ளைக்கும் அதோட அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு எல்லா அம்மாவும் டயர்ட் ஆயிடுவா. அப்போ ஒரு பிள்ளைக்கு எதேச்சியா கல்யாணமும் ஆயிடுது. அச்சீவ்மெண்ட் அந்த காலத்தை. உன் பிள்ளை கல்யாணம் ஆயிடுதா பங்கஜம், எப்படி பண்ணேன்னு சொல்லுன்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுது. அப்போ அந்த மனாட்டு பெண்ணு அந்த மாமியார் காலில் விழுந்து சேவிக்கிறா. ஓஹோ, அப்படிலாம் இருந்திருக்கா போல இருக்கு. அப்படின்னா மாமியார் அந்த அளவுக்கு நல்லவளா இருக்கணும். சார், நல்ல பாயிண்ட்டை கண்டுபிடி.